ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மிதுனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அவர் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது. அப்போ உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது தனக்கு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உச்சபலம் பெறுறது ஓரளவுக்கு யோகமான ஒரு பலன்கள் தான் சொல்லணும். எப்பொழுதுமே இந்த குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல நின்று தசை நடத்தக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரி செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்போ வருகின்ற குரு பயிற்சியானது 2026ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று இந்த குரு பகவான் உங்களோட ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார். இப்போ தனஸ்தானத்தை செல்றதுனால வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக தடைபட்டு இருந்த ஒரு சில காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, மொட்டடிக்கிறது, இதை மாதிரியான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டம் உதயமாகுதுங்க. அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்துட்டாலே குடும்பங்களில் ஏதோ ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள், குடும்பத்தில் நடைபெறாத ஒரு சில காரியங்கள்லாம் கண்மணி நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக அடுத்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2027 ஜூலை மாத காலகட்டம் வரலும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். பணமானது பல வழியிலேருந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பணத்தட்டுப்பாடு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். எப்பொழுதுமே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன் அதிகம் அப்படின்றீங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் தன்னோட ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ நிரந்தரமான உத்தியோகம், தனியார் துறை வேலைவாய்ப்பு, அரசு உத்தியோகங்கள், இது எல்லாமே இந்த 6ஆம் இட சார்ந்த விஷயங்களில் வரும். ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக இந்த நேரத்தில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தால் படிப்பில் நல்லா படித்து தேர்ச்சி அடைஞ்சு ஒரு அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு வருட காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும். சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாகறதுக்கான காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இப்பொழுதுமே 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்கிறதுனால உத்தியோக அமைப்புகளில் ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் சமசப்தமாக பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லலாம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உழைப்பின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், என்றைக்கோ யார்கிட்டையோ ஒரு சில விஷயங்களை செய்து முடிச்சு வச்சுருப்பீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வட்டி முதலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது வயது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவத்தில் இருந்துட்டீங்கன்னா அந்த உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உதயமாகுது. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்க இருக்கிறாருங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறதும் இல்லாமல் தொழிற்காரங்களான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா யோகாதிபதிங்க 9ஆம் அதிபதியாக வரார். அப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட 10ஆம் இடத்துல இருக்கார். 9, 10ஆம் அதிபதி ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 9, 10 குறையன் ஒரு இடத்துல சேர்ந்தாலும் பார்த்தாலும் பரிவர்த்தனையானாலும் அது தர்ம கர்ம ராஜயோகம் அப்படின்றது ஒரு விதி உண்டு. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் தர்ம கர்ம ராஜயோகமானது இந்த நேரத்தில் உங்களுக்கு உதயமாக போகுது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், உழைப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பின் மூலியமாக ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. இப்போ வேலை இல்லைன்னு தடுமாறின நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உதயமாக போகுது. அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க. அதே வேளையில் இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வலுவாக உட்காந்துருக்கனால அவர் உங்களோட ராசியவே பார்க்க இருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில்
அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே நேரத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு வர்றது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வீட்டை விட்டு வெளியூரில் போய் தங்கி வேலை செய்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைச்சுனாக்கா வருமானங்கள் அதிகரிக்கும். ஓரளவு கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகிருப்பீங்க. அதே போல் 4ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்க இருக்கிறாருங்க. இந்த சனி பகவானையும் அங்கே மையப்படுத்தும். குரு பயிற்சியை மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு யோகாதிபதியான கிரகம் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு நல்ல ஒரு உன்னதமான காலகட்டமாக உதயமாகுது. ஏதாவது இந்த நேரத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு புதுமையான வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தால் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் தான் உச்சபலம் பெறுகிறார். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட நீங்கள் யாரெல்லாம் ஒரு உங்களுக்கு மூத்தவர்கள், அதாவது உங்களோட குருமார்கள்னு நினைக்கிறீங்களோ, வயதில் இவங்களாம் என்னோடய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களோ, உங்களோட குருமார்களை சந்தித்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெறுவதன் மூலியமாக இந்த வருட காலகட்டங்கள் 2026 ஜூன்லேருந்து 2027 காலகட்டத்தில் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி மேலவும் அதன் மூலிமா கடன்கள் அடைக்கிறதுக்கான காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் செய்யறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது? அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் மாற்றம், கடகத்தில் வரக்கூடிய சஞ்சாரம் எதுமாற ஒரு தாக்கத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை பலாபலன்களை கொடுக்க போகிறது மிதுன ராசிக்காரருக்குன்னு துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் இடத்துலையே சனி இருந்து பல வேலை புரட்சிகள், தொழில் புரட்சி கடந்த ஒரு வருடமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று மாறும் பொழுது சில வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக பார்க்க போறோம். அது எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னா, மிகப்பெரிய ஒளி கிரகமாகிய குரு உச்சம் அடையும் பொழுது உண்மையே அதிகமான ஒளியை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மேல விழுகும் பொழுது உண்மையே தொழில் மேன்மை, ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய சனி குருவின் பார்வை பெற்று திருட்பலம் பெற்று உண்மையே வாழ்க்கையில அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்மையே அவங்களுடைய ஸ்டேட்டஸு, முன்னேற்றம், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026க்கு மேல அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால பண வரவு, அதாவது அதிகமான ஒரு பண வரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு இடத்து மூலமா வரதா இருக்கட்டும், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அது போல பலதரப்பட்ட இன்கம் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் மூலமாக ஒரு ஒரு ஓவர் டிராஃப்ட், ஒரு பர்சனல் லோன், அது மாதிரி விஷயங்கள் பெற்று சில லாபங்களை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சில ரிஸ்க் எடுத்து தொழில முன்னேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலான மாதங்கள்ல நல்ல அமைப்பிலேயே இருக்கிறதுனால நல்ல புத்தி சுவாதீனமாகவும் கிளாரிட்டியோட மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டு சில வாழ்க்கையில இதுவரை 2024-25 சில விஷயங்கள் சரியா பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு கையில பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த்து, நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய, விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. வெளி மாநிலம் போய் வேலை மாற்றம் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது.
கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்ச குரு 2ஆம் இடத்துல வரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் வந்து 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள், மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பா சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம் பேட்சப் நல்லதா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும், சில நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, புது கஸ்டமர்ஸ், புது கிளைண்ட்ஸ், அது மாதிரிலாம் சில தொழில் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி இதுவரை ராசிக்குள்ள இருந்து குரு சில விஷயங்களை செய்திருந்த குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து இன்னுமே சில பணப்புழக்காட்டங்கள், இடம் மாற்றங்கள், வாழ்க்கையில முன்னேற்றங்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பயிற்சி இருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சனியை பார்ப்பதும் ஒரு அருமை. தொழில் மேன்மை, ஸ்டேட்டஸ் மேன்மை, வேலையில முன்னேற்றம், அது மாதிரி பல வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து பல மாதங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. காதல் கைகூடக்கூடிய விஷயங்கள், கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம், அப்பா அம்மா தந்தையார் தாயார்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு வேணுங்கிற காதல் கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஒப்புதல், கன்சென்ட், ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு குரு பயிற்சியாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு என்னதான் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறான்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இவர் நல்ல பலன்களே கொடுப்பாரே ஒழிய ஒன்றும் தவறு வராது. பண விஷயத்துல வந்து இன்னுமே புலக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய டர்ன் ஓவர் இந்த பிஸ்னஸ், நீங்க செய்யக்கூடிய குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு கவனம் என்னன்னா, தெரியாத நபர்களுக்கு இதே ஒரு வியாபாரம் டேர்ன் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக நீங்க அவசரப்பட்டு பண்ணாமல் கொஞ்சம் தீர விசாரிச்சு நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒண்ணுதான் நீங்க கேர்ஃபுல்லா, நம்ம ஒரு பணம் வருதே பணம் போகுதுங்கிறதுக்காக பேராசைப்பட்டு நம்ம அதிகமான ஆராய்ச்சி பண்ணாமல், கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாமல், நம்ம திடீர்னு ஒரு முடிவுகளை பணம் அனுப்புறதோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதுக்கு தகுந்த நமக்கு முன்னேற்றம் வந்தா போதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டீங்கன்னா தப்பு இல்லை. நம்ம கிரீடியா நம்ம பேராசைப்பட்டு போகும்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து கொஞ்சம் ஸ்கேம்ல மாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருவார். அதுலதான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. மனைவி மூலமா வரக்கூடிய சொத்து, அது மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அது எல்லாமே நல்ல அமைப்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ஜூன் 2026 இருந்து அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த நேரத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் பிறந்தீங்க வைத்து, நீங்க லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து மிதுன ராசியாக இருந்து திருவாதிரை நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அல்லது மிருகசீர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் உங்க போயிட்டு இருக்கு, அந்த லக்னத்துக்கு என்ன தசைகளாக நல்ல தசைகளாக வருகிறதா, எப்படி வருகிறதா பார்த்து, இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னமே துல்லியமான பலன்கள், நம்ம அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார் அமைப்பையும் உங்களுடைய தசாபுக்திகளும் சேர்த்து வைத்து நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு, நமக்கு எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கெல்லாம் தெரிந்து வாழ்க்கையில திட்டமிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா,
குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சாகிறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைமை ஒரு வருஷமாகவே நல்லா இல்லை. எப்போ இருந்ததுன்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து என்னைக்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வந்தாரோ இந்த ஒரு வருஷமாகவே உங்கள் நிலைமை நல்லா இல்லை. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மிதுன ராசிக்கு குரு வராரு, சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஓஹோன்னு இருக்க போகிறீங்க, கொடி கட்டி வாழ போகிறீங்க, கோட்டை கட்டி வாழ போகிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தா கூட போக மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இது ஏன் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு கிரகம் நம்ம வீட்டில் வந்து உக்காரும்போது ஒரு 25% பேருக்கு தான் நல்லது பண்ணுவார். மீதி ஒரு 75-80% பேருக்கு இது வந்து பாதகமாக தான் இருக்குமா தவிர சாதகமாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குரு பகவான் வந்து ஒரு வீட்டில் உட்காந்தா நல்லது தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பொருந்தாது. அப்போ குரு பகவான் எப்போ உங்கள் ராசியில் வந்து உக்காந்தாரோ, ஆனால் இந்த ஒரு வருஷமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த வேலையில் பாருங்கள் ரொம்ப மன உளைச்சல். வேலையில் மன உளைச்சல் மட்டும் இல்லை, மன அழுத்தம், மனக்கவலை, போராட்டம். அதாவது எல்லாம் இருந்தும், கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவடன் போல, வாய் இருந்து ஓமையான வாழ்க்கை, கால்கை இருந்தும் முடவன் வாழ்க்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா திறமை இருந்தும் வாழ முடியல, வளர முடியல, சாதிக்க முடியல, மேலே வர முடியல. நம்ம கிட்ட கேட்குறவங்க, நம்ம ஐடியா கேட்குறவங்க, நம்ம யோசனை கிட்ட கேட்டுட்டு போகிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க கூட நமக்கு மேலே வராங்க. அப்போ நம்மளால் ஏன் வேலை வாய்ப்பு சரியில்லை, ஏன் வாழ முடியல, ஏன் வளர முடியல, ஏன் சாதிக்க முடியல, இந்த கேள்விகள் உங்ககிட்ட 1-2 கிடையாது, 100கணக்கான கேள்விகள் உண்டு. சரிங்களா? ஏன்னா எதுவுமே நம்மளால ஏன் இப்படி இருக்குது, தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் குழப்பமாக இருக்குது, சுபகாரியம் பண்ண முடியல, மற்றவங்க சாதிக்கிறாங்க, நம்மளால ஏன் சாதிக்க முடியல, எதுக்கு இந்த உடல் உபாதைகள், அது போக ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம். 2வது இந்த மோட்டார் வாகன தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு மோட்டார் லைன் விட்டே வெளியில் வந்திருப்பீங்க, வித்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இது நமக்கு ஒரு அங்கீகாரம், நமக்கு ஒரு பிராண்டு, அதனால் நம்ம வந்து இது நம்ம இருந்தாகணும் அப்படின்னு அந்த வீரியத்துக்கு வேட்டையாடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போனவங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க. குடும்ப தேவை ஒன்று இருக்கே, அதுக்காக வேண்டி நம்ம ஓடி உழைக்கணும் இல்லையா? இந்த மாதிரி நிலைமை இது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து அடுத்தது குடும்ப குருவாக வரார். 2ஆம் இடத்துக்கு குரு வரார். 2ஆம் இடம்ன்றது வந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ என்ன வாக்குஸ்தானம்னா, நீங்கள் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் காப்பாற்றுவீங்க. ஒருத்தருக்கு கொடுக்குறன்ற நினச்சி சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஒரு விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லியிருப்பீங்க, செஞ்சு முடிப்பீங்க. ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி தனஸ்தானம் அப்படின்னா, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படி தொலாவர காலத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க. அதனால் 100% உங்கள் வீட்டில் 4 காசு இந்த வருஷம் கண்டிப்பாக இருப்பு கண்டிப்பாக இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு இப்போ குடும்ப குருவாக வராரு இல்லையா, இந்த கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு தீரும், பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க. ஒரு வீட்டில் இருந்து சங்கடத்தோடு வாழ்கிறவங்க கண்டிப்பாக புரிதல் நல்லா இருக்கும். அதாவது ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது, இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு அடித்தளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்குண்டான ஒரு போகு வழியை நீங்கள் செய்யக்கூடிய தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது போக கல்வி ஸ்தானம் இல்லையா 2ஆம் இடம்,
இந்த படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும். நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாங்க, ஏன் திடீர்னு இப்படி மார்க்கு கம்மியாச்சு, ஏன் வந்து மெமரி ஆகலை, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, ஏன் ஸ்கூலில் வந்து ரேங்க் பின்தங்கி வந்தாங்க, இது போல் கேள்விகள் இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு குரு 2 வர்றதுனால படிப்பு நல்லா இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பயிற்சி குடும்ப குருவோ வரவர் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் தீரும், பண கஷ்டம் தீரும், மெயினாக அந்த கடன் பிரச்சனை தீரும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? மனசுக்குள்ளார இருக்கிற அந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதில் சொல்லும். சரிங்களா? பொதுவாகவே நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் இருந்தீங்க தவிர வாழல. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் வாழ போகிறீங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்குது. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, இந்த வருஷமாச்சு கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஏன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வைன்றது ஒன்று இருந்தால் தான் பண்ண முடியும். குரு பார்வைன்றது ஒன்று இல்லைன்னா என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி எப்பயுமே நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல குரு வந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்துட்டு இப்போ குரு எங்கே வராரு, 2ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ குரு பார்வை வந்துருச்சா? அப்போ நீங்கள் ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தம் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். அவங்களுக்கு குரு பார்வை இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தான் குரு பார்வை இருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா நிறைய சக்ஸஸ் இந்த வருஷம் கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த பண கஷ்டம், உடல் கஷ்டம், இது எல்லாமே சரியாகும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு ஒரு வெற்றியே இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் படிப்பில் இருக்கிற தடை விலகிறது மட்டும் இல்லாமல் படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உட்கார போகிறீங்க. அதாவது படிப்புக்கு உண்டான வேலைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. 4 காசு சம்பாரித்து சொந்த மண்ணில் உட்காரக்கூடிய அந்த பிராத்தம் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பூர்வீக சொத்து, சொந்த பந்தத்தினுடைய சப்போர்ட்டு, பிரிஞ்சு போனவருடைய உறவுகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டு, பெரிய மனுஷாக்களுடைய சப்போர்ட்டு, அது போக மேல் அதிகாரிகளுடைய தொடர்பு, இதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு நிறைய மாற்றங்கள், அனுபவம் கலந்த ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு காய்ச்ச மரம் தான் கல்லுடைப்படன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு அங்கீகாரத்தோட சொந்த மண்ணு மனையில் திருமண தடைகள் விலகி திருமணம் அமைச்சு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகி புத்திர செல்வத்தோட, அதாவது சன்னியாசியா ஒருத்தர் இருக்கிறவங்க 2 ஆக போகிறீங்க கல்யாணம் பண்ணி, அது 2 பேர் இருக்கிறவங்க 3 பேர் ஆக போகிறீங்க. மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷத்தில் அடுத்த ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். அதுவும் பெரிய அப்டேட்டாக இருக்க போகுது. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி. நாம் காண இருப்பது இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மனதுக்கு உரியது. காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், தைரியத்துக்குரிய இடம். 3ஆம் இடம் தானே தைரியம் சொல்லும். அப்போ சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்திப்பதை சந்தித்தது பின் மாற்றிக்கொள்ளுங்கள். ஜென்மத்தில் வரும் குரு இதுவரையும் உங்கள் வீட்டில் இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா கலைகளும் புத்தியும் சித்தியும் காலத்தின் யுக்தியாக மாறும் என்று சிந்தித்து எப்போதும் ஞானத்தின் உருவாக இருக்கக்கூடிய அதிவிரைவு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள். பேச்சும் மூச்சும் உங்களுக்கு 2 கண்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு சிறப்பான குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து மிதுனத்திலிருந்து இப்போ 4 கடகத்துக்கு வந்திருக்கார். 2ஆம் இடம் கடகத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் கடகத்துக்கு வரும்போது 2
என்பது எதை குறிக்கக்கூடியது? தனத்தை குறிக்கக்கூடியது. 2 என்பது எதை குறிக்கக்கூடியது? தனம், தானியம், கீர்த்தி, வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், புத்திரபாக்கியம், திருமண பொருத்தம், திருமணங்கள், குழந்தைகள், படிப்பு, வெளிநாடு, உள்நாடு, மாற்றங்கள், ஏற்றங்கள், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு கோள் நீச்சம் இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கடுத்த பாயிண்ட். அப்போ உச்சம் இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கடுத்த பாயிண்ட். ஆட்சியாக இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கடுத்த பாயிண்ட். அப்போ ஆட்சி, உச்சம், நீச்சம். அப்போ 3 வகையில் 2ஆம் இடத்துல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு உச்சத்தில் இருக்கிறார். நீச்சத்தில் செவ்வாய் இல்லை, ஆட்சி பெற்று சந்திரன் இல்லை, குரு சந்திரன் இல்லை. அப்போ உச்சத்தில் இருக்க குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போ பலம் நழுவி பாலில் விழுந்தது போல எல்லா வகையிலும், எல்லா கலைகளும், எல்லா விதமான தொழிலும், எல்லா விதமான முன்னேற்றங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் தடைக்கற்களாக மாறி சிந்தித்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பெரிய ஆராய்ச்சி, அறிவு, அறிஞர் பட்டம், ரைட்டு, எழுத்துக்கள், இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஜெராக்ஸ் மிஷின், புக்ஸு சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, அத்தனை யூனிவர்சிட்டியும் சம்மந்தப்பட்டது, அத்தனை படிப்பகங்களும் சம்மந்தப்பட்டது, அடுத்து நூலகங்களும் சம்மந்தப்பட்டது. ஏன்? படிப்பு அறிவுக்குரிய இடம். பலசாலி இல்லை, நீங்கள் புத்திசாலி. அப்போ அறிவுக்குரிய இடம். அத்தனை படிப்பகங்கள், அத்தனை நூலகங்கள், அத்தனை பட்டயங்கள், அத்தனை உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள், எல்லா வகையிலும் சிறப்பாக வரக்கூடிய ஏஜெண்ட்டு, வெளிநாடு முக்கியமாக போய் ஆகணும், வெளிநாடு எல்லாம் முக்கியமாக போகணும். நல்லா நினச்சிக்கங்க. மிதுனராசி நேயர்களுக்கு ஜென்ம குரு உங்களை விட்டு பிரிஞ்சு இப்போ எங்கே வந்திருக்காரு? கண்டிப்பாக இப்போ கடகத்துக்கு கடந்த காலம் கசப்பான காலமாக மாறி இனி வரக்கூடிய காலம் இனிப்பான காலமாக வருது, இனிப்பான காலமாக வருது. அப்போ அப்படி வரும்போது உங்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கும்? தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே அந்த பதிகம் உங்களுக்கு தாங்க. நீங்கள் தான் அந்த குரு பயிற்சியில் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உரியவங்க நீங்கள் தான். அப்போ என்ன? உங்கள் ஜாதகத்தை ஐயா சொல்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. தயவு செய்து குரு திசையில் புதன் புத்தி வருதான்னு பாருங்கள். புதன் திசையில் குரு புத்தி வருதுன்னு அப்படியே ஆமை போல் அடைக்கிறதுக்கங்க. மிக கவனமாக இருந்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கண்பர் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு எல்லா வகையும் தொழில்னு சொல்லியாச்சு. அடுத்து மிதுனத்துக்கு 6ஆம் இடம் இருக்குது பார்த்தீங்களா? 6ஆம் இடத்தை உங்களுக்கு மிதுனத்தில் 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறோம். அதாவது 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வைன்னா 6ன்னா என்னன்னு முதல்ல தெரியணும். அப்போ 6ன்னா நோய், 6ன்னா கடன், 6ன்னா ருணம், 6ன்னா எல்லா வகையும் ரொம்ப நாளாக கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த பணம் சேராது. அந்த மாதிரி அப்போ 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கும்போது அது என்ன ஆகுது? டெலிட் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது? வருஷம் பூரா இந்த நோய் தீர்ந்து விடுகின்றது. அந்த நோய் எல்லாமே போயிடுது. ஆப்ரேஷன் சொன்னாங்கல்ல, ஆப்ரேஷன் செஞ்சாச்சு, நீ முடிஞ்சிருச்சு, நீ ஒன்றும் வராது. அதான் 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம்ங்கிறது என்ன? 8ங்கிறது வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, கோர்ட்டு, சிறைச்சாலை, இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி. மறுபடியும் சொல்கிறேன், 4 ராசிக்கு ராஜயோகம்ங்கிறது கிடையாது என்னை பொறுத்தவரையில். எல்லாத்துக்கும் உண்டு. உங்கள் தசாபுத்தியை மட்டும் கணிச்சு கொள்ளுங்க. அப்போ 9ஆம் அது 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அப்போ 8ஆம் இடத்தை 7ஆம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ரா அவன் வண்டியில் போனான்டா, திருச்செந்தூர் போயிட்டு வந்தான்டா, ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சா என்னன்னு பாரு. யார் சொல்லுவா? சகோதரர்கள் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் தம்பி சொல்ல மாட்டாங்க, நண்பர்கள் சொல்லுவான். அதுதான் 7ஆம் இடம், அதான் பார்ட்னர்ஷிப். 8ஆம் இடம் அடிபடுறது, 8ஆம் இடம் வம்பு, 8ஆம் இடம் வழக்கு. இதை அடிக்கிறது, இதை தீர்க்கிறது யாரு? வீட்டுக்காரவங்க இல்லை, அம்மா அப்பா இல்லை, சகோதரன் சகோதரி இல்லை, நண்பர், உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர். அதான் 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை இதை விட விளக்கம் யாரும் சொல்ல முடியாது. அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எல்லா இழப்பீடு, இழந்ததெல்லாம் மீண்டு வந்துடும், உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குது. அடுத்து 10ஆம் இடம்
9ஆம் பார்வை. இப்போ நீங்கள் ஜென்மக்குருல இருந்தீங்க, மிதுன ராசியில் ஜென்மக்குருல இருந்தீங்க, ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நல்லா இருக்கும்போது இருந்தாலும் இப்போ என்ன ஆகுது, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யுது? இது என்ன செய்ய போகுது ஐயா? எங்களுக்கு அதுதான் வேணும் சுவாமிஜி. அப்போ 11ஆம், அதாவது மிதுனத்துக்கு 10ஆம் இடம் ப்ரொபோசல். 10ங்கிறது என்ன? ப்ரொபோசல். 10ங்கிறது ஜாப்பு, 10ங்கிறது கர்மத்தை பற்றி, 10ங்கிறது தொழில். அப்போ 9ஆம் பார்வையை பார்த்தா தகப்பனுடைய சொத்து எவ்வளவு சிக்கலாக இருந்தது, பாக்கியத்தில் உள்ள சொத்து எவ்வளவு பிரச்சனையில் இருந்தது, இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய நேரம் 1/6/2026. இது எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய நேரம் 26/5/2026. 26/5/2026. பாருங்க, வருஷம் 26, தேதி 26. ஒரு வாரத்துக்குள்ள என்ன சார் நம்ம கொண்டு போக போகிறோம்? இதில் வேற திருக்கணிதமா வாக்கியமா? இது இந்த சண்டை, பங்காளி சண்டை, பெரிய சண்டை. இந்த சண்டை பெரிய சண்டை. இந்த சண்டைக்கு நமக்கு இடமில்லை. ஓன் ஜாதகத்தில் என்ன செய்யும்? ஓன் ஜனசாதத்தில் யார் இருக்கா? 2ல் மாந்தி இருக்கானா? திருவாலங்காடு போ, மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போ, வேற எங்கேயும் போகாத. அதை கரெக்டாக ஒன்று சொன்னால் போதுமே. அந்த அளவுக்கு மிதுனத்துக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் பொற்காலம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக கடகத்திற்கு, மிதுனத்திற்கு, ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி முதல்ல இருந்ததை விட மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்தது அதில் மிருகசீரிசம், அம்மான் வழிபாடு, வாராகி அம்மன் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்தது திருவாதிரை என் அப்பன் நடராஜ பெருமானை எப்படியாவது ஒரு தடவையாவது நைட்டில் போய் ஒரு அர்த்தசாம பூஜையில் கலந்துக்குங்க. சிதம்பரத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அர்த்தசாம பூஜையை பண்ணுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க, நல்ல முறையில் கொண்டு வாங்க. நிச்சயமாக வெற்றி. 48 இரவு பள்ளியறை பூஜை போங்க. கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியில் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் விருத்தியிலாக தொழில் கண்டிப்பாக மேம்படும். இதில் மாற்று கருத்து அல்ல, 90% உண்மை. அதுக்கடுத்தது புனர்பூஷம் குரு நட்சத்திரம் தான். குருவை பற்றி நம்ம பேசுகிறோம். எப்போதுமே குரு பாராயணம், குரு வழிபாடு எல்லா வகையிலையும் ஒரு தடவையாவது பட்டமங்கலம் போயிட்டு வாங்க, ஒரு தடவையாவது தென்குடி திட்ட போயிட்டு வாங்க. ஆலங்குடி குருன்னு திருச்செந்தூர் வேண்டாம், தென்குடி திட்ட பட்டமங்கலம் போயிட்டு வாங்க. நிச்சயமாக குரு மாதிரி குரு எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு, அதாவது மிதுனத்துக்கு குரு பகைன்னு நினைக்காதீங்க. உங்கள் ராசிக்கு 2ல் உச்சம் பெறுகிறார். அப்போ 2ல் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லியாச்சு. நிச்சயமாக எது வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எந்த திருமணம், எந்த புத்திர பாக்கியம், எந்த இண்டஸ்ட்ரி, எந்த நிறுவனம், எந்த கடை கன்னி, எந்த வெளிநாடு, எது வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சிறப்பாக செயல்படுவீங்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல.